தாய்க்கும் தாய் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, நம்மளை எல்லாம் தாய் மாணவராக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற வாழும் பேரரசர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களை வணங்கி, பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையரின் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம். அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையரின் வயது போட்டிருக்காங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. 1350வது ஆண்டு பிறந்த நாள் விழா நடத்தணும். நாம் யார், நம்முடைய பரம்பரை என்ன, வரலாறு என்ன, நாம் எந்த வம்சவழியில் வந்தவர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வளர்க்கணும். 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேசம் எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி கூட்டத்தில் தான் நீங்க கேட்க முடியும். நம்ம வரலாறுகள் சொல்லும் போது நீங்க யோசனை பண்ணி கற்பனை பண்ணி பார்க்கணும். மனிதன் சிந்தனையில் சிறந்த சிந்தனை கற்பனை சிந்தனை. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம் எப்படி இருந்திருக்கும்? நம் பேரரசர் பெரும்பாட்டன் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, தமிழகத்தின் மத்திய மாவட்டத்தில் சமநீதியாக, சமத்துவமாக பேரரசர் ஆண்டு கொண்டிருக்கும் போது அமெரிக்கா என்ற ஒரு நாடு கிடையாது. ஐரோப்பா கண்டம் சொல்லுகிறோமே, இங்கிலாந்து, ஜெர்மன் போன்ற நாடுகள் இளதலையை கட்டுக்கொண்டு வாழ்ந்தான். வரலாறு. வெள்ளக்காரன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் உடுத்திய உடை இளதலை. அரேபிய பாலைவனத்திலே சாக்குகளை கட்டி வாழ்ந்தான். சாக்கு தான் அவனோட துணி. உண்பதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது. சாக்க கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான் அரேபியா கண்டத்துல. ஆப்பிரிக்கா கண்டம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது எப்படியோ இன்று வரை இருண்ட கண்டமாக தான் இருக்கு. இன்றும் பசிப்பிணிக்கு பஞ்சம் இல்லைங்க. ஆனால் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் வளர்த்த பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் கூட, முத்திரையர் வழிவந்த ராஜராஜ சோழன் கூட சமஸ்கிருதத்தில் கல்வெட்டை எழுதி வச்சார். தஞ்சாவூர் போனீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கும். நான் என்னென்ன செஞ்சேன், எப்படி கோயில் கட்டினேன், எப்படி அரசவை செய்தேன், மக்களுக்கு எப்படி உதவி செய்தேன்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் சமஸ்கிருதத்துல எழுதி வச்சாரு. ஆனா அவருக்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் தமிழில் கல்வெட்டு எழுதினார். அப்ப யார் தமிழன், யார் தமிழன்? இரத்த உறவு. தமிழுக்கு சொந்தக்காரர் யார்? தமிழை வளர்த்த பெரும்பாட்டன் பேரரசர் முத்திரையர். தெரிஞ்சுக்கணும். இப்ப தமிழுக்கு தமிழ்னு சொல்லுவான். ஒவ்வொரு நகராட்சி ஆபீஸ்லயும், எம்எல்ஏ ஆபீஸ்லயும், முனிசிபாலிட்டி ஆபீஸ்லயும் தமிழ் வாழ்னு ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கும். அதுவும் பாதி எரியும், பாதி எரியாது. இதுதான் இங்க தமிழை வளர்த்த லட்சணம். ஏன்னா அவன் தமிழனா இருந்தாதானே தமிழகத்திலே தமிழனை மழுங்கெடுக்க செய்ய வேண்டும். இந்த தமிழ் வரலாறுகளை, அரசர்களை அவனுக்கு ஞாபகம் படுத்தக்கூடாது. ராஜராஜ சோழனையும் பெரும்பிடுகு முத்திரையும் அவங்க வம்சங்களில் வந்த 16 அரசர்களையும் ஞாபகப்படுத்தக்கூடாது, தெரியக்கூடாது. பாண்டிய மன்னர்களை தெரியப்படுத்தக்கூடாது. சேர சோழ பாண்டிய மன்னர்களை
கூடாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தக்கூடாது. நான் படித்த போது கூட இருந்துச்சு பாட புத்தகத்துல. அப்ப தெரியாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இவனுக்கு எம்ஜிஆரோட வாழ்க்கைய வரலாற வைக்கணும். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா, ஏடிஎம்கே ஆட்சி வந்தா, திமுக ஆட்சிக்கு வந்தா கலைஞருடையும் அண்ணாவுடையும் வாழ்க்கை வரலாற வைக்கணும். எதுக்கும் உதவாத பெரியாரோட வாழ்க்கை வரலாற வைக்கணும். இவனை மழுங்கடிக்க வைக்க வேண்டும். ஏன்? தமிழர் அல்லாதவர்களை பாட புத்தகத்திலையும் வரலாறுகளையும் கொண்டு வந்துட்டு இவங்க வந்தாதான், இவங்க பிறந்த நாளதான், இவங்க மண்ணுனாலதான் தமிழகம் நிமிர்ந்தது என்று சொல்லணும். இதுதான் இவங்களோட தெலுங்கர்களின் உள் அரசியல் விளையாட்டு. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தின் வரலாற யாரும் தெரிஞ்சிடக்கூடாது. கற்பனை பண்ணி பாருங்க, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம் எப்படி இருந்திருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடியே நத்தம் எப்படி இருந்திருக்குன்னு வயதானவங்கள்ட்ட கேட்டா தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னாடி நத்தம் எப்படி இருந்திருக்கும், 500 ஆண்டுகளுக்கு முன்பு நத்தம் எப்படி இருந்திருக்கும், 1300 ஆண்டுகளுக்கு முன்பு படகட்டி பாண்டிய மன்னரை திருச்சி அழுந்தூர் பகுதியில் தோற்கடித்து விரட்டியவன் முத்தரையர். வரலாறு. அண்ணாதான் பேரரசர் பெரும்புடுகு முத்தரையர் சதய விழாவிற்கு திருச்சி அழுந்தூரிலிருந்து பேரணிய தலைவர் தொடங்கினார். பாண்டிய மன்னரை தோற்கடித்தது இந்த பேரரசர் பெரும்புடுகு முத்தரையர். அது மட்டுமா? வடக்கே போனீங்கன்னா பல்லவருங்குவாங்க, மகாபலிபுரம் போனீங்கன்னா பல்லவ கோயில்லாம் இருக்கும் மகாபலி கடற்கரை ஓரமா. வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. பேசும்போது நீங்க சொல்லணும், உங்க சகோதரன்ட்டி சொல்லணும். பல்லவ மன்னர்களுக்கு ஆட்சிக்கு உறுதுணையாக 100% இருந்தது. அவர்கள் போர்களில் வெற்றி பெற்ற கொடுத்தது முத்தரையர்கள். அந்த பகுதியில் உள்ளவர்களை காடக முத்தரையர்கள் சொல்லுவாங்க. திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், சென்னையில் உள்ள முத்தரையர்கள்லாம் காடக முத்தரையர் இருந்தாரு. இங்க எப்படி பெரும்பாட்டன் பேரரசர் முத்தரையர் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை ஆட்சி செய்தாரோ அதே போல் வட மாவட்டத்தில் காடக முத்தரையர் வருகிறார் என்றால் அங்கு கர்நாடகாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் ஒருத்தன் வரமாட்டான். ஏனென்றால் அவர்கள் களத்தில் இறங்கினார் என்றால் பேரிடி. நம்மளுடைய மன்னர்களில் ஒவ்வொரு வாழும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எத்தனை கிலோன்னு. பேரரசர் பெரும்பிடுகு வாழை உழுவுற மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, சாதாரணமா வைக்கல. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் வாள், ஒரு வாளோட எடை மட்டும் 17 கிலோங்க. சாதாரணமா நம்ம போடல, தெரிஞ்சுக்கணும். வாழை உழுவுற மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, 17 கிலோ வாழை எடுத்து சண்டை போட்டா எப்படி இருக்கும்? எதிரி நிக்க முடியுமா? அதுதான் வாகைப்பூக்கு சொந்தக்காரன். இப்போ ஒருத்தன் தூங்க மூஞ்சி மரத்தை வச்சுக்கிட்டு படத்தை போட்டுக்கிட்டு அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்லிட்டு ஒருத்தன் வரான், வீணா போனவன். தூங்க மூஞ்சி மரத்தை போட்டிருக்கான். அது நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வாகைப்பூ மரம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்குங்க, இவன் சிவப்பு கலர்ல தூங்க மூஞ்சி மரம் இருக்கு பாத்தீங்களா, தூங்க மூஞ்சி மரம். அது தூங்கதான் போது அந்த கட்சி, இந்த 26ஓட தூங்க மூஞ்சி மரத்தை போட்டுக்கிட்டு வாகைப்பூ எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அதுக்கு நம்மளும் 2 பேர்லாம் உள்ள போயிட்டு எல்லா கமெண்ட்லயும் அவருதான் முத்தரையரே வந்து தமிழ்நாட்டுல தெரிய வச்சாரு. ஏண்டா நீ உன் தெருவுல இருந்து ஒழுங்கா வெளியே வந்திருந்தீங்கன்னா அவன் தெரிஞ்சுக்குமாடா. 2019 தமிழகத்தில 19 மாவட்டத்தில் 19 பொதுக்கூட்டம், பேரரசர் புகழ் போற்றும் பொதுக்கூட்டம் 2019. அப்ப இவர் என்ன பண்ணாரு, திரிஷா கூடயும் நயன்தாரா கூடயும் ஜோதியா கூடயும் நல்லா சொல்லி போடுவேன். 19 பேரரசர் புகழ் போற்றும் பொதுக்கூட்டம் போட்டா 19 இடத்துல 19 மாவட்டத்துல. அதுல சொன்னோம், தமிழகத்தில எந்த சமுதாயமும் எந்த சாதியும் உரிமை கொண்டாட முடியாதபடி
வரலாற்றுகளை சொன்னோம், உண்மையாக சொன்னோம், கல்வெட்டோட சொன்னோம், சான்றோட சொன்னோம். 1000 ஆண்டு காலம் தஞ்சை பெரிய கோவில் சொல்றாங்களா, தெரியுமில்ல எல்லாத்துக்கும். தஞ்சை பெரிய கோவில் உலக அதிசயம் ஒற்றுக்கொள்கிறோம், உண்மைதான். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலே ஒரு கோவிலோட காப்பி தான். ஆமா, அதே நீங்க புதுக்கோட்டை தஞ்சை பக்கத்துல இருக்க புதுக்கோட்டையில நார்த்தாமலைங்கிற ஒரு ஊர் இருக்கு. புதுக்கோட்டை நார்த்தாமலைக்கு போனீங்கன்னா, நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க. நார்த்தாமலையில விஜய சோழீஸ்வரன் கோயில் நம்ம மன்னர் கட்டினது. தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டினதுங்க. இதோட ஜெராக்ஸ் தான் தஞ்சை பெரிய கோவில். கட்டிட துறையில் சிறந்தவர்கள் யார்? தலைவர் சொல்லுவார்ல, திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு திருச்சி குண்டூர்ல இருக்கு பேரரசர் பெரும்புடுகையோட அடுத்த வாரிசு வெட்டிய குளம் திருச்சி குண்டூர்ல இருக்கு. அததான் இப்ப கல்வி அமைச்சர் சுத்தம் பண்ணேன்னாரு, பேரை போட மறுக்கிறார். அதற்கு போராட்டம் விரைவில் இருக்கு. திருச்சியில இருந்து தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், சிவகங்கை வரை ஏரி குளங்களை 1300 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் மேலாண்மையை அமைத்த சமுதாயம் இந்த முத்திரையர் சமுதாயம். பேரரசர் இருக்கும்போது முத்திரையர் மட்டும்தான் வாழ்ந்திருப்பானா? ஒரு நாட்டில் ஒரு சமுதாயம் மட்டும்தான் இருக்குமா? அனைத்து சமுதாயத்துக்குமான அரசன் அண்ணாதான். துறவிகள் பெருமக்கள், சன்னியாசி பெருமக்கள் என் தலைவனுக்கு பட்டம் கொடுத்தார்கள். கண்ட நாய்ங்களாம் கண்ட பேரை வச்சிருக்கு, கண்ட பேரை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா துறவிகள் பெருமக்கள், எதையும் எதிர்பார்க்காத சன்னியாசிகள் என் தலைவனுக்கு சமநீதி போராளி. ஏனென்றால் பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி சமநீதியாக வாழ்ந்தாரோ அதே போல் இன்று வரை முத்திரையர் சமுதாயத்துக்கு மட்டும் குரல் கொடுக்கிற யாருன்னு KKS அனைத்து சமுதாயத்துக்கும் குரலற்றவர்களுக்காக குரல் கொடுத்து இருக்கார். இன்னைக்கு எங்கேயுமே இல்ல. அதுல வேற சொல்லுவான், வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து பிறந்ததுதான் தமிழர் தேசம் கட்சி. தமிழர் தேசம் கட்சி ஒரு சாதி கட்சி, சாதி வெறியோடு நடந்து கொண்டிருப்பார்கள். தமிழர் தேசம் கட்சி சாதி கட்சி, அதில் போய் சேர்ந்துராத. அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், தமிழர் தேசம் கட்சி ஜாதி கட்சி. 100% தமிழர் தேசம் கட்சி ஜாதி கட்சி தான். ஆணித்தரமாக சொல்கிறோம், ஜாதி கட்சி தான் இது. தமிழர் தேசம் கட்சி ஜாதி கட்சி. எப்படி தெரியுமா? திமுக பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் சாதி பார்க்காமல் அவர்கள் சீட்டு கொடுத்தால், அதிமுக பாராளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டசபை தேர்தலிலும் சாதி பார்க்காமல் சீட்டு கொடுத்தா, பாரதிய ஜனதா கொடுத்தா, காங்கிரஸ் கொடுத்தா, கம்யூனிஸ்ட் கொடுத்தா, எப்படி அவர்கள் சாதி கட்சி இல்லையோ அதே போல் தமிழர் தேசமும் சாதி கட்சி இல்லை. நீ சாதியை பார்த்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் 150 சீட்டு ஓட்டு வாங்குற கவுன்சிலர் கூட சாதி பார்த்தனால திமுக காரணம் அதிமுக சீட்டு தர. நீ சாதி கட்சியா தமிழர் தேசம் சாதி கட்சியா? 150 ஓட்டுப்பா, அவன் ஜாதிக்காரன் இருக்கான்பா, அவன் சொந்தக்காரன் இருக்கான், அவனுக்கு கூட அப்பாவும் ஜெயிப்பான். நீ இவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் சொந்தக்காரன் 2 பேர் தான் இருக்கான், அவன் ஜாதிக்காரன், அவனுக்கு மட்டும் கொடு. எது முத்திரையர் அல்லாத தொகுதியில மட்டும்தான் இந்த சிஸ்டம். முத்திரையர்கள் பெரும்பான்மை தமிழகத்தில் எங்க வாழ்கிறார்களோ அதை அவர்கள் உடைத்தெறிவார்கள். இது நத்தமா இருக்கட்டும், இல்ல முத்திரையர் பெரும்பான்மை வாழ்கின்ற எந்த பகுதியா இருக்கட்டும், அனைத்து பகுதியிலும் அவங்க கடைபிடிக்கின்ற சமூக நீதியை
குழி தோண்டி புதைப்பார்கள், குழி தோண்டி புதைப்பார்கள். திமுகவர்கள் அதிமுகவர்கள் சமூக நீதி என்பது அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது, கடைபிடிக்க மாட்டார்கள். கடைபிடித்தது இல்லை. எப்படி திமுக அதிமுக இந்த தொகுதியை வச்சு கேட்போம். அதிமுக கொங்கு வேளாளர்கள் அதிகமாக இருக்க பகுதியில திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, ஈரோட்டுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கல்லர் சமுதாயத்தை நிப்பாட்டி சீட்டு கொடுப்பாரா? வன்னியர் பெருமக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற விழுப்புரம், கடலூர், செஞ்சி இந்த பகுதியில ஒரு கல்லர் சமுதாயத்தை சீட்டு கொடுப்பாரா? ஆனா ஏடிஎம்கேல திமுகலையும் முத்திரையர்கள் பெரும்பான்மை வாழ்கின்றார்கள் என்று தெரிந்து, முத்திரையர்கள் 1,00,000 ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அங்கு மாற்று சமுதாயத்துக்கு சீட்டு தெரிய இந்த திமுகவும் அதிமுகவும். இதற்கு என்ன காரணம்? இப்ப சகோதரர்கள் சொன்னாங்களே, ஒருத்தன் பேரை சொல்லி, யாரு அவன் மகளை கூட்டி கொடுத்தான அவனா? இது நான் சொல்லலைங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் சொன்னார் ஒரு நடிகையை பத்தி. நடிகை என்றால் பெண்கள் இருக்காங்க, இருந்தாலும் திருமாவளவன் சொன்னதை நான் சொல்லல. அவுத்து போட்டு ஆடுறவ கூத்தாடி திருமாவளவன் சொன்னது நான் சொல்லல. இப்ப அவங்க பிஜேபில இருந்து ஏடிஎம்கே போயிட்டாங்க. அவங்கள பத்தி அந்த வீடியோ இருக்கு. அண்ணன் திருமாவளவன் சொன்னது திமுக கூட்டணியில. நடிகைனா எப்படி கேவலமா பேசணுமோ ஒரு நடிகை, அவங்க எப்படி வாய்ப்பு வாங்குறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செஞ்சு அவங்க ஒரு நடிகையா மாறுறாங்க. அதுக்கு அவன் அப்பெல்லாம் என்ன அர்த்தம்? கூட்டி கொடுக்கிறவன் மனுஷனா? அவன் ஆம்பளையா? அவனுக்கு போய் நம்ம பெருசா நீங்க நினைச்சுக்கிறீங்களே, ஒன்னும் புரியல. நத்தம் தொகுதி வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்தவங்க அதை பெருசா நீங்க கருமம், அதெல்லாம் கருமம். கூட்டி கொடுக்கிறவனும் காட்டி கொடுக்கிறவனும் இந்த சமுதாயத்துல நிலைச்சு இருக்க மாட்டான், நிலைச்சே இருக்க மாட்டான். அது திமுக இருக்கட்டும், அதிமுக எந்த கட்சியிலே இருக்கட்டும், சிறுமலையிலையும் கொடைக்கானலையும் ரூம் போட்டு கொடுக்கறதா எனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக இருந்துகிட்டு ஒயிட் காலர் அரசியல் பண்றான் பாருங்க, அவெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்பான், கொஞ்ச நாள் தான் உங்க வண்டி ஓடும். தமிழர் தேசம் களத்துல இறங்கி இருக்கு, எவ்வளவு நாள் நீங்க ஆடுவீங்க? அதிகபட்சம் ஒரு தேர்தல், அவ்வளவுதானே. தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து தீர்வோம். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கணக்கை நாங்க சொல்றோம். 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே கொங்கு வெள்ளாளர்களோ, நாடார்களோ, பறையர்களோ, தேவேந்திர குல வேளாளர்களோ, வெள்ளாளர்களோ இந்த திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்க துணிவு இல்லாமல் இருந்த காலத்திலே முத்துரையர் ஒற்ற தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் தலைமையிலே 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக நின்றோம். 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் களப்பணியில் இருக்கிறோம். நம்முடைய வாக்கு பலம் என்ன, மக்களின் என்ன ஓட்டங்கள் என்ன, அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நேரம் வந்துவிட்டது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று 10 ஆண்டு காலமாக கிராமமாக சென்று என் மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். முத்திரையர் என்பது முத்திரையர் திருச்சி மட்டத்தில் இருந்தாங்கயா, திருச்சியை தாண்டி எங்கேயுமே இல்ல. திமுக அதிமுக
தேசிய கட்சிகளின் எண்ணம் என்ன தெரியுமா? நத்தத்தில் கூட முத்திரையர் இருக்காங்கன்னு தெரியாது. திருச்சியில மட்டும்தான் முத்திரையர் இருக்காங்க. ஒரு 4 தொகுதி 3 தொகுதி கொடுத்தா போதும். ஏதோ எம்ஜிஆர் அமைச்சராக்கி விட்டாரு, அதற்காக ஏதாவது ஒரு துறையில ஒரு அமைச்சர் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை மாற்றி தமிழகம் முழுவதும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்து இந்த முத்திரையர் மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை இந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிய வைத்தது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம். அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் 10 ஆண்டு காலமாக வேலை செய்தது விளைவு என் மக்களின் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினதை ஒரு சோதனை செய்து பார்ப்போம் என்று 2021 தேர்தலில் நின்னோங்க. 2021 தலைவர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில நின்னாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்தில் தலைவர் அவர்கள் பெற்ற ஓட்டு 15,144 ஓட்டு. தாய்மார்கள் கவனிக்கணும், பெரியவர்களும். நம் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தில் பயணித்தவர்களும் நம் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களும் 7க்கும் மேற்பட்ட தொகுதியில் நின்றாங்க. அனைத்து தொகுதியிலும் மக்களை தெரிஞ்சுக்கோங்க, 10 ஆண்டு காலமாக தலைவர் செய்த வேலைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் எனக்கு வேண்டாம். எனக்கான ஒரு தலைவர் வந்து விட்டான், எனக்கான ஒரு அமைப்பு வந்து விட்டது. தேர்தலிலே காத்து கொண்டு இருந்தோம். முத்திரையருக்காக பேசுகிறவன், குரல் கொடுக்கிறவன் யார் தேர்தலில் நிற்பார் என்று மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். 2021 இருந்த தொகுதியில தலைவர் 15,144 ஓட்டு. அனைத்து தொகுதியிலும் 10,000க்கும் மேற்பட்ட ஓட்டு. 10,000 ஓட்டு குறையில. மக்கள் தெரிஞ்சுக்கணும், திமுக அதிமுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 தொகுதிக்கு 10,000 பேரு வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்திற்கு வாக்களித்திருக்கார்கள். வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் 2021 மேல 22 அவங்க மக்களுக்கான நமக்கான ஒரு கட்சி வேண்டும் என்று தமிழர் தேசம் என்ற கட்சியாக உருமாறுகின்ற தமிழகம் முழுவதும் முத்திரையருக்காக வாதாடுகின்ற போராடுகின்ற கட்சியாக, அதோட மத்திய மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலும் 3வது பெரும் கட்சியாக சென்ற பாராளுமன்ற தேர்தலில் நிரூபித்துள்ளது. கூட்டணி கட்சியின் தலைவர் அவர்களே ஒற்றுக்கொண்டுள்ளார்கள். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணியில் இருக்கும் ஒரு மத்திய மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக ஓட்டு வாங்கியதற்கு இந்த கூட்டணியில் அண்ணன் கே செல்வகுமார் தலைமையில் இருக்கின்ற தமிழர் தேசம் கட்சி இணைந்ததை காரணம் என்று அந்த கூட்டணி தலைவர்கள் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். இந்த ஏடிஎம்கே ஆட்சிய ஓட் பேங்க எம்எல்ஏ குறைச்சது மத்திய மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலையும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம். இந்த மத்திய டெல்டா மாவட்டத்தில் திமுக, தென் மாவட்டத்திலும் திமுக ஜெயிச்சதற்கு முக்கிய காரணம் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம். இதுதான் உண்மை. வருகின்ற தேர்தல் இருக்கு, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், எவர் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு. இந்த சாதிக்கு கொடு, இந்த சாதிக்கு கொடுக்காத நாங்க சொல்ல வரல. எந்த பகுதியில் எப்படி நீங்க கொங்கு மண்டலத்துல கவுண்டர் சமுதாயத்துக்கு கொடுக்கிறீர்களோ, வட மாவட்டத்தில் எப்படி பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் கொடுக்கிறீர்களோ அவர்களுக்காச்சும் ரிசர்வ் தொகுதியில கொடுத்துறீங்க. அதே போல முத்திரையர்கள் பெரும்பான்மை வாழ்கின்ற பகுதியில திராவிட கட்சிகள் கொடுக்க வேண்டும். அந்த சூழ்நிலை அமைந்து விட்டது. கணக்குகள் மாறிவிட்டது. உளவுத்துறை, காவல்துறை அதிகாரிகள் ரிப்போர்ட் எடுத்து அனுப்புங்க. தெரியும் உங்களுக்கு, பாதி பொய்யா அனுப்புவீங்க, பாதி சொல்ல மாட்டீங்க.
2026 தமிழர் தேசம் கட்சி எந்த கூட்டணியில் அமைகிறதோ அதுதான் ஆட்சி அமைக்கும். அதுதான் ஆட்சி அமைக்கும். பகல் கனவுல கண்டுகிட்டு பல பேர் இருக்காங்க. முத்திரையர்களுக்காக போராட பேசுகின்ற ஒரே அமைப்பு வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம். உங்களுக்கான அரசியல் உரிமையை பெற்றுக் கொடுப்பது தமிழர் தேசம் கட்சி. எந்த கட்சியிலுமே கிடையாது. எந்த கட்சியிலுமே கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேசிய கட்சிகள் சிலத்துக்கும் மாறி மாறி ஓட்டு போடுறான். எதுக்குன்னே தெரியல. கேட்ட காரணத்தை மாத்தி மாத்தி சொல்றான். எம்ஜிஆர் காங்கிறான், ஜெயலலிதா காங்கிறான், கலைஞர் காங்கன்னா, அப்புறம் தளபதிக்கு இன்னொரு தளபதி ஒருத்தன் வந்துட்டான். வேற எந்த தளபதியும் தெரியல. தளபதி சொன்னா டக்குன்னு என்ன அப்பான்ட்டார். அந்த நைனாக்கு கேட்கிறோம், நைனா அவர்களே, உண்மையிலே நைனா தான் அவரு, கருப்பா டப்பா முடி வச்சிருந்தா அவரு இளைஞர் நினைச்சிடாதீங்க. நைனா அவர்களே, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டீர்களா? மாதம் கரண்ட் பில்ல எடுக்கிறேன் நீங்களே நைனா, மாதம் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, 4.5 வருஷம் ஓடிடுச்சு நைனா, மாசம் எடுக்கலையே. பெட்ரோலுக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்களே நைனா, பெட்ரோலுக்கு குறைக்கலையே, கேஸுக்கு குறைக்கலையே. என்னென்ன வாக்குறுதி யூடியூப்லாம் சொல்ற பாருங்க, பச்சை பொய் பேசுறான்னு. அந்த பொய் தான் உங்க தேர்தல் அறிக்கையில. எவ்வளவு கேவலமாக மக்களை நடத்த வேண்டும். 10 வருஷம் நம்ம ஆட்சியில இல்ல, அடுத்து வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. என்னென்ன பொய் சொல்லணுமோ பொய்ய சொல்லி மக்கள் நமக்கு ஆட்சி வந்து எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ கொள்ளை அடிக்க வேண்டும். அரசு அதிகாரி நீ எவ்வளவு வேணா லஞ்சம் வாங்கிக்கோ. காவல்துறை அதிகாரி எங்க வேணா கஞ்சா வித்துக்கோ, எங்க வேணா லாட்டரி சீட்டு ஓட்டுக்கோ, வீட்டுக்கு தெருவுக்கு என்ன வீட்டுக்கு சாராயத்தை வித்துக்கோ. மேலிடத்துல இருந்து உத்தரவு கண்டுக்காத, அப்பதான் டாஸ்மாக் ரேட்டு ஏறும். மேலிருந்தே வருது தகவல். தினமலர்ல செய்தியே வந்திருக்கு. சென்னையில இருந்தே உத்தரவுவான். எப்படி சந்து கடை ஓடுவதை காவல்துறை IAS படிச்சு IPS படிச்சு வந்த அதிகாரியா இருந்தா கூட தடுக்க கூடாதான். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. டாஸ்மார்க்ல வியாபாரம் குறைஞ்சிருச்சு. எப்படி குறைஞ்சிச்சு? நீ ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி 12 மணிக்கு திறக்க வச்சுட்டிய. இவன் குடிச்சு குடிகாரமாயி நடக்க முடியாம இருக்காண்டா, அவன் நடந்து வர முடியல. அதனால என் ஒட்டச்செயலாளர் ஒன்றிய செயலாளர் வீட்டு வாசல்ல விற்க வைக்கிறோம். 12 மணிக்கு ஆயிடுச்சு, 12 மணிக்கு கடை திறக்கிறோம். இவன் குடிச்சு கல்லீரல் போச்சு, கை கால் நடக்க முடியல, உச்சி வெயில் இருக்கு. எப்படா டாஸ்மாக் வந்து குடிப்பான்? உன் பக்கத்து வீட்லயே வெயி. எதுக்கு? கிளை தலைவர் இருக்காரு, அவரு வீட்லயே விற்பாரு. 10 மணிக்கு பூட்டிடுவான். இவன் கை கால் நடுங்கும். 10 மணிக்கு மேல வர முடியாது. ஒன்றிய செயலாளர் வீட்டுல வெயி. அப்பதான்டா டாஸ்மாக் ஓடும். எங்க வாங்குவான்? டாஸ்மாக் தானே வாங்கி விற்கிறான். டாஸ்மாக் எண்ணிக்கை ஓடும்ல. அப்ப 10 ரூபா வாங்க முடியும், பில்லோட பாதி கொடுக்க முடியும், பில் இல்லாம பாதி விற்க முடியும். இப்ப தம்பிகள் மாட்டிக்கிட்டு எல்லா துபாயிலையும் வெளிநாட்டுக்கு ஓடி இருக்காங்கல்ல. திருச்சியில 6 மாசத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாண்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மேலிடத்தின் தம்பிகள். அவங்களாம் 400 ரூபாய்க்கு வக்கு இல்லாதவங்க 400 கோடியில இட்லி கடன் படம் எடுக்கிறான். 400 ரூபாய்க்கு வக்கு இல்லாம திருச்சியில கிரிக்கெட் விளையாண்டு இருந்தவங்களாம் ஒரு அமைச்சரோட சொந்தக்காரரோட பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரே தகுதி. எப்படிதான் இவங்க கூட்டி கொடுக்குறாங்களோ தெரியல. ஒரே தகுதி, கல்யாணம் பண்ணிட்டானா 400 ரூபாய்க்கு வக்கு இல்லாம 400 கோடிக்கு இட்லி கடன் படம் எடுக்கிறான்.
எப்படா வந்துச்சுன்னா 10 ரூபால வந்துச்சான். 10 ரூபா தானே கூட வாங்குறாங்களா? 10 ரூபா தானே. போன்லயே இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பேச வரோம்னா ரெக்கார்டோட வருவோம். அந்த வீடியோவும் வச்சிருக்கேன். ஓ, யார்கிட்ட வேணா போய் சொல்லியா? செந்தில் பாலாஜி சொல்லியா? அமைச்சர் சொல்லியா? போலீஸ் சொல்லியா? 10 ரூபா அவருக்கு தான் போகுது. என்ற வீடியோ இருக்கு. யார்கிட்ட வேணா போய் சொல்லியா? இவரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் 10 ரூபாயை வாங்கி சேர்த்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பாட்டில் வைக்க இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு கணக்கு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்ல. ஒரு கணக்கு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு நாளைக்கு தாய்மார்கள் பெரியவங்க தெரிஞ்சுக்கோங்க, இவங்க அடிக்கிற கொள்ளைய ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பாட்டில் விற்கிதுங்க. தெரியுமில்ல? 1.5 லட்சம் பாட்டில் விற்கிதுங்க ஒரு நாளைக்கு. நம்ம சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாம் குடிச்சு வயிறு நந்து கிட்னி எல்லாம் காலியாகுது. 1.5 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிது. 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி. 15 கோடிங்க. டாஸ்மாக் வருமானம் இல்லாம அந்த பாட்டில் வாங்குறது அவன் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு தான். உனக்கு 150 ரூபாய்க்கு விற்கிறான். 40 ரூபாய்க்கு வாங்கினா 150 ரூபானா மீதி 110 ரூபா லாபம். அது இல்லாம ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பாட்டில், ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசம் 450 கோடி 10 ரூபால மட்டும் வருது. 10 ரூபால மட்டும் வச்சா மாசம் 450 கோடி. இட்லி கடை என்ன, பிரியாணி கடையே பணம் எடுப்பான். ரஜினியை வச்சு எடுப்பான், கமலை வச்சு எடுப்பான். அந்த செந்தில் பாலாஜி இந்த 10 ரூபாய சேர்த்து எங்க கொடுக்க வேணுமோ அங்க கொடுத்து மாட்டிக்கிட்டு உள்ள போயிட்டாரா. உள்ள போகும்போது தான் அந்த தம்பிகள்லாம் வராங்க. அந்த வீடியோ எல்லாம் வந்துருக்கு. இளவரசர் கூட்டு போய் ஆஸ்பத்திரியில கனெக்ட் பண்ணி விடுறாரு. இந்த 10 ரூபாய் எப்படி 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 வச்சு எப்படி வரணுமோ அப்படி கனெக்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த தம்பிகள் இலசு தானே, 2K கிட்ஸ் தானே. செந்தில் பாலாஜி இவ்வளவு கொடுக்கிறாரா, அதுலயே கட்டிங் போடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாயும் கட்டிங் போட்டு ஒருத்தன் சென்னையில 6 கிரவுண்டு திருச்சியில கிரிக்கெட் விளையாண்டு இருந்தவன், துறையூர்காரன், லால்குடிக்காரன், சென்னையில 6 கிரவுண்டுல 300 கோடிக்கு வீடு கட்டிதான். 300 கோடிக்கு அந்த வீடை இப்ப அரசாங்கம் சீஸ் பண்ணிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்தியாவில் புழங்காத போதைப் பொருட்கள் அந்த வீட்டுல. இந்தியாவில் புழங்காத போதைப் பொருட்கள். மாடியில்னா ஸ்விம்மிங் பூல். 300 கோடியில ஒரு வீடு மட்டும் கட்டியிருக்கான். அருமை தம்பிகள் வெளிநாடு ஓடி போயிட்டாங்க. ஏதோ மாட்டோம் நினைச்சுக்கிட்டு வசமா மாட்ட போறாங்க. 3 பேருமே வெளிநாட்டுல இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்தா நம்ம பிடிக்க முடியாத மாதிரி. யாரு ஆச்சுன்னா எனக்கு தெரியல. அதுக்கு தான் அப்படி காலில் விழுந்தாங்க டெல்லியில போய். இதுதான் லட்சணம். நான் சொல்றது ஒரே ஒரு துறை. தம்பி பூமி சொன்ன மாதிரி திண்டுக்கல்ல மலைய என்ன மாதிரி வெட்டி இன்னைக்கு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு. தம்பி சொல்லுவார் அதை பத்தி. ஏண்டா கேரளால பக்கத்துல இருக்க கேரளால கொளஞ்சல் துறைமுகம் வரத்துக்கு கேரளால அவ்வளவு மலை இருக்கு. ஒரு மலைய கூட வெட்டல. துறைமுகம் அமைக்கிறதுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, அதுவும் தென்காசி தான் அதிகம். ஒரு நாளைக்கு 12 வீலு 15 வீலு உள்ள டாரஸ் லாரி, 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மலைய வெட்டி கொண்டு போய் கேரளா கொடுத்து அவன் வயிற்ற ரொப்புறாங்க. டே நீ மண்ணை கூட அல்லுன கோர்ட்டு தடவரிச்சிச்சு. மழை 4 மழை பேசிச்சு. காவேரியில மண்ணு வந்துருச்சுடா. படுபாவிகளா நாசமா போறவங்களா, இந்த மழைய வெட்டீங்களா? மழை வருமானா? திருப்பி மழையை வளர்க்க முடியுமாடா? எந்த உரத்தடா போடுவீங்க? நாசமா போனவங்களா? 10 வருஷம் வரலன்னு சொல்லிட்டு மொத்தமா கொள்ளையடிச்சு இப்படி நாசம் பண்ணீங்களா? அதுக்கு கூத்தணியா மானம் கட்டவங்க கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, இந்த முஸ்லிம் கட்சி என்ன பண்ணாலும் தளபதி தலைமையில தான் இருப்போம் சொல்லிட்டு எவன் கற்பழிச்சான, எவன் கொள்ளையடிச்சான, எவன் எதை வித்தான, எவன் திருநான எந்த இதுவும் இல்ல. நல்ல வாய் இன்னொரு நல்லா வருது பொத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கூட்டணி கட்சி. தேர்தலுக்கு காசு போகிறது இல்லாம மாசம் காட்சி.
மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, வருகின்ற காலத்திலே அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் யார் நமக்கு சரியான நபர்கள், நம் மக்களின் குரல்களை யார் எதிரொலிப்பார்கள் சட்டமன்ற தேர்தல் என்று யாரை கையை காமிக்கிறாரோ அவருக்கே நாம் வாக்களிக்க வேண்டும். பேரரசர் புகழ் போற்றும் பொதுக்கூட்டம் வாயிலாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.